நிறைய பேர் இந்த ப்ளவுஸை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த ப்ளவுஸ் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். சென்னையில் வாங்கினது 550 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்து. ஸ்லீவ்லலாம் ஃபுல்லாகவே வந்து லைட்டாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்து, அப்புறம் மிஷின் எம்ப்ராய்டிங் தான் இதில் போட்டிருந்து ஃபுல்லாகவே. ரீசெண்டாக நான் ஒரு 3 சாரீ எடுத்திருந்தேன். அதுக்கு 3க்குமே இந்த இதுதான் வந்து மேட்ச் ஆச்சு. கிளாத்துமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் சாய் பிறந்த நாளைக்கு எடுத்த சாரிக்கு, அப்புறம் கோவில் கொடை ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் இந்த ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணேன். நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் கன்னியாகுமரி ஸ்பெஷல் வந்து வெறும் குழம்பு, அப்புறம் கொஞ்சம் கிளாத்து மீன் வாங்கியிருந்து அதை தான் சட்டு பொடியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் உப்பு தேவையான அளவு, புளி தண்ணி இவ்வளோத்தையும் சேர்த்து ஒன்றாவே கலக்கி அடுப்பில் வச்சிடணும். மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்ச பிறகு ஆப்பையெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது. பாத்திரத்தை வந்து ஆற்றி விட்றது மட்டும்தான் செய்யணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. இது வந்து கிழங்கு கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். அதில் இந்த கிளாத்தி மீனோட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு.